எங்கள் அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாள் அந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஆனாலும் நீ ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆண்டவர் பரிசுத்தார் நம்ம பேரில். ஆதில் இருந்த அன்பை விட்டுட்டோமா? ஆதில் இருந்த அன்பு, இயேசு கிறிஸ்துவோடு உறவாடின அன்பு, ஆலயத்துக்கு போகும்போது பரிசுத்தமாக போவது கொள்வது எல்லாம் நமக்குள்ளே இருந்த பழக்கத்தெல்லாம் விட்டுட்டுன்னு ஆண்டவர் உங்களுக்கு பார்த்து சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதில் இருந்து கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு குறை உண்டுப்பா. நீ நல்ல பையன்தான், நல்லா இருக்கிற, நல்லா செய்த, இப்பவும் நல்லா இருக்கிற, ஆனால் ஆதில் இருந்த அன்பு உன்னை விட்டு போயிடுச்சாப்பா அப்படின்றார். அந்த அன்பை மீண்டுமா நம்ம சுதித்து கொள்ளுவோம். வேதவசனத்தை கை கொள்ளுவோம், வேதவசனத்தை வாசிப்போம், ஜெபிப்போம். அந்த காரியெல்லாம் இப்போ நம்மளை விட்டு போயிடுச்சு. யாரெல்லாம் அந்த பின் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க? ஆதியில் இருந்த அன்பு. இயேசுக்கு முதல்ல போகும்போது, ஆலயத்துக்கு போகும்போது, இந்த டைம் ஆச்சு கிளம்பாச்சு கிளம்பி போகணும் போயிடுவோம். கரெக்டான டைமுக்கு போவோம், கரெக்டாக முடிச்சுட்டு வெளியே வீட்டுக்கு வருவோம். அப்படியேப்பட்ட கடைப்பிடிச்ச நம்ம இப்போ அந்த அன்பு நம்மக்கிட்ட இல்லைங்க. அதுதான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணார்? எச்சரிக்கிறார், ஞாபகப்படுத்துகிறார், மீண்டுமாய் நம்மளை புதுப்பிக்க போகிறார். அதுக்காக தான் ஆனாலும் நீ ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இயேசுக்கே குறை வந்துச்சானே, என் பிள்ளை இப்படி கெட்டு போகிறானே, என் பிள்ளை கரெக்டாக இருந்தானே, ஆதில் அந்த அன்பாக இருந்தானே, இப்போ அந்த அன்பு எங்கே போச்சு தெரியலையே அப்படின்னு ஆண்டவர் மேலே ஒரு குறையாக பேசுகிறாருங்க. அந்த குறை இல்லாதவளை வாழணுங்க. ஆகையால் நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. என்ன சொல்கிற? என்ன நிலைமையிலிருந்து நீ சர்ச்சைக்கு வந்த, எந்த நிலைமையோடு தேவனை ஏற்றுக்கொண்ட, அதை நினச்சி நீ மனம் திரும்புப்பா. இப்போ நல்லா ஆகிட்டுன்னு பார்க்காத, நீ சுகமாயிட்டுன்னு நினைக்காத. என்னை சுகம் கொடுத்துட்டாரு, என்னை பலம் கொடுத்துட்டாரு, என் பலத்தில் இனிமேட்டு போகணுன்னு நினைக்காதப்பா. மனம் திரும்பு. ஆண்டவர் எவ்வளோ எச்சரிப்பு சத்தம் கொடுத்தா வித்யா. என்ன நிலைமையில இருந்து நீ விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. ஆதில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதில் என்ன செய்தால் செய்வார்? எச்சரிக்கப்படுத்துகிறார். நீ இயேசு விட்டு தூரமாக போயிருக்கலாம், ஆனால் இயேசு உன்னை விட மாட்டார். என் மக அந்த அன்பு அரைவணைப்பு, அதுக்கு தான் அந்த வசனம் மூலமாக பேசுகிறார். நீ ஆதில் இருந்த அன்பை விட்டுட்டப்பா. உன் மேலே எனக்கு குறை உண்டு, ஆனால் குறைந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். ஆகையால் நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தது என்பதை நினைத்து மனம் திரும்பு. எந்த நிலைமையில் நம்ம விழுந்துட்டோம், எப்படி கெட்டுப்போன நிலைமையில் இருந்தோம், நம்ம ஆலயத்தை போய் சுகப்பட்டுக்கிட்டோம், ஆலயத்தை போய் நம்ம ஒரு அற்புதமாக நடத்திட்டார் ஆண்டவர், என் வாழ்க்கை செழிப்பாச்சு சொல்லிட்டு பின்னோக்கி போயிடாத மகளே, நீ என்னை நோக்கி கூப்பிடு, இன்னும் ஆசீர்வாதம் வரும். நண்பு சகோதர சகோதரி வீடியோ பார்க்குற உங்கள் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் இயேசு விட்டு பின்னோக்கி போகாதீர்கள். இயேசு விட்டு விடாதீர்கள். நீங்கள் விட்டாலும் அவர் விடமாட்டார். என்ன நிலைமையிலிருந்து நம்ம ஆலயத்துக்கு போனோம், எந்த சுகத்தை பெற்றுக்கொண்டோம், எப்படி இருக்கிறோம் என்று நினைத்து மனம் திரும்புங்கள். அது நினச்சா போதும். மனசில் வேறு எதுவும் வேண்டாம். ஆண்டவர் கொடுத்த அற்புதம், ஆண்டவர் கொடுத்த சுகம், ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியத்துக்கு நினைத்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். ஆதில் இருந்த அன்பு விட்டாய், உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. வேற எதுவும் தேவை. நீ என்ன நிலைமையில் இருந்த, எந்த நிலைமைக்கு ஆலயத்துக்கு வந்த, எந்த நிலைமையில் நீ முதல்ல இருந்த, இப்போ என்ன ஆச்சு உன் நிலைமை? நல்லா ஆகிட்டு, சுகமாயிட்டு, பணம் காசு வந்தோன்னு எல்லாத்தையும் வந்துட்டு போயிடலாமா? ஆண்டவர் உங்களை ஞாபகப்படுத்துகிற அன்பு சகோதர சகோதரிகளே, மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள். இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பா பட்சத்தில் உன் விலைக்கு தண்டை அணைத்து விடுவேன் என்று நீக்கி விடுவேன். பாருங்கள், விலைக்கு தண்டை அணிச்சு மனம் திரும்பலாம். மனம் திரும்பிக்கணும். எல்லாரும் மனம் திரும்ப வாழணும். கர்த்தர் தான் சொல்லுவார், மனம் திரும்புங்கள், அப்போது கர்த்தருடைய வரைக்கும் சமயமாக இருக்கிறது. அதிலிருந்து அன்பு செய்தாய், அந்த அன்பு எங்கே போச்சு உங்கள்கிட்ட? என் மக கெட்டு போத்தவர் விட மாட்டாருங்க. அதான் ஞாபகப்படுத்துகிறார். சீக்கிரமாக என்ன நிலைமையிலிருந்து வந்து விழுந்தேன் என்பதை நினைத்து மனம் திரும்பு. எப்போ இருக்கலாம், முதல்ல இருந்த நிலைமை என்ன, உன் சூழ்நிலை என்ன, அதை யோசித்து பார்த்து மனம் திரும்புங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார்.
பின்னோக்கி இயேசு விட்டு போயிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை கேட்டதிலே மனம் திரும்பிக் கொள்ளுங்கள். இயேசுவோடு வாங்க. உங்கள் ஆசீர்வாதத்துக்குள் மீண்டுமாய் உங்களை அற்புதமான நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ.